ஏற்கனவே ஒரு நெட்வொர்க்கில் இருந்திருக்கேன். ஆனால் அதில் வந்து எதுவுமே தெரியல. இப்போ ஒரு வேற ஒர்க்கு பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக இதை பார்த்துட்ருக்கேன். ஜிஹெச்சில் வந்து உப்பிலியபுரம் ஜிஹெச்சில் வந்து மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு இதில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அது எங்கள் ஊரில் வந்து அந்த ஒர்க்கு நான் எங்கள் ஊரில் வைஎஸ்சி பாளையத்தில் பார்த்துட்ருக்கேன். இப்போ வேற ஒரு நெட்வொர்க்கில் இருந்து எனக்கு அதில் வந்து எதுவுமே தெரியல. பொருள் வாங்கினேன், ஆனால் நிறைய நஷ்டம் தான் வந்தது. திரும்ப இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இதை வாங்கினேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதுக்காக வாங்கினது. ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு நிறைய க்யூர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நான் நிறைய நபருக்கு கொடுத்துருக்கேன். டைரெக்டாக 15 நபர் நான் இதுலேருந்து இணைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி 15 நபர் இணைக்கும் போது அவங்கவுங்க இது மூலமாக நல்ல இன்கம் வந்து எடுத்திருக்காங்க. நானும் நல்ல இன்கம் பண்ணி நல்ல ஏற்காடு இதெல்லாம் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நல்ல இன்கம் பண்ணி நான் கோல்டு அச்சீவராக ஆகியிருக்கேன். ஒரு 25,000க்கு மேலே நான் இன்கம் பண்ணியிருக்கேன். சில்வர் 2 எனக்கு கீழே இருந்து 2 சில்வரை வந்து உருவாக்கியிருக்கிறேன். எல்லாருமே, அதாவது இணைஞ்சவங்க எல்லாருமே 1000 2000 இன்கம் எல்லாருமே வாங்கியிருக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இதுவும் மேல் வளர வந்து வாழ்க்கை வந்து ரமேஷ் சாருக்கும் பிச்சவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் அகில், நான் நம்பர் 5 வரேன். பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ரமேஷ் சார் மார்க் கொடுத்தாரு. எப்படின்னா ஏற்கனவே வந்தாங்க, 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணும்போது ரமேஷ் சார் வந்து அந்த கம்பெனிலேருந்து ஜஸ்ட் ஒரு காரணம் வெளியே வந்தார். அப்போ அவர் விசாரிச்சு, என்ன சார் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ காணாமல் கேட்கும் போது, இல்லை சார் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் வெளியே வந்து சார் சொன்னாங்க. அப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் பாருங்க, பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், நீ மாதம் 1 லாக் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் வருமானம் பத்தல. எல்லாத்துக்கும் அதே நிலைமை இருக்கு. என்ன காரணம், நம்ம லைஃப்ல வந்து இஎம்ஐ தான் அதிகம் போயிட்டு இருக்கு. ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னே நம்ம வாங்க முடியல. அதுக்கு கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்குறோம், மாதம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். அதுதான் நீ லைஃப் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம லைஃப்பை மாத்துறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு 30 இயர்ஸா இயங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப சில பிசினஸ் லாபம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. பட் பெருசா நஷ்டம் நான் நஷ்டம் அடையல. என்னன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஒர்க் பண்ணேன், மணி செயின் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து மினிமம் இன்கம் கிடைச்சது, ஓகே போயிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய கனவு வந்து நெட்வொர்க்கில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு இல்லை, 30 இயர்ஸ் முன்னாடி விதையை போட்டுருந்தேன். அதை இன்னைக்கு விஷயம் வளர்ந்து இந்த எலக்ட்ரிக் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இப்போ இந்த பிசினஸ்ல வந்து 6 மாதம் ஆகிறது. ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனிப்பட்ட நபர் உள்ள வந்தேன். இன்னைக்கு என் டீம்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2, அது ஏ பி 2 போடுறோம். ஏல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க, பி 100 பேர் இருக்காங்க. இந்த 50 பேர் பேர் மேட்ச் வரும்போது எனக்கு இன்கம் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு விரைவாக சில லட்சம் ஆனேன். இன்னைக்கு அதாவது 6 மாசத்துல 35,000 ரூபாய் பேர் மேட்ச் இன்கம் எடுத்திருக்கேன். இது எல்லாம ஒரு 10 நபர்கள் மேல 20 நபர்களை டேரக்டா ஸ்பான்சர் பண்ணேன். ஒவ்வொரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,300 லாபம் கிடைச்சது. அப்ப 1.5 லட்சம் இதுல லாபம் எடுத்திருக்கேன் ப்ராடக்ட் மூலியம். எப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்றோம், சேல்ஸ் பண்ணி இன்கம் கிடைக்குது. அது நமக்கு கணக்கா வராது. அப்ப இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 5,000 மேல வந்து அச்சுவல் கொடுத்துருக்காங்க. அதுல 136,000 வந்திருக்கேன். இன்னும் அடுத்த ஒரு 2 மாசத்துல அரௌண்ட் 100 புள்ள நான் வந்து நம்பிக்கையோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கையில பாத்தீங்கன்னா ஒரு 9 பின் வச்சிருக்கேன். என்னோட இன்கம் நான் பேர போக போகுது. அப்ப இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேஸ்டா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கோம், வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், நாட்டு எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 2 மணி நேரம் குவாலிட்டியா சொல்ல பண்ணுங்க. அதாவது நம்ம எப்படின்னா காலையில மார்னிங் வந்துட்டு இருக்கு 5:40 மீட்டிங் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 50 பேர் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து 50 பேருமே நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன்ட் 100 ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா 20% தான் நடந்துட்டு இருக்கோம் பர்மனன்ட் மீட்டிங்ல. அப்ப அந்த ஸ்ட்ரென்த் அதிகப்பட்ட டீம் வளரும், டீம் நம்மளும் வளரும். அடுத்த ஈவினிங் வந்து நம்ம கம்பெனியில் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை லீடர்ஸ் மீட் இருக்கு. இது எங்கேயுமே நடக்கல. இன்னைக்கு நாங்களும் மைக்கை பிடிச்சி பேசுறது காரணம் யாருன்னா பாலா சார், பிச்சமுத்து சார், மாணிக்க உதாரணம் சொல்லலாம். ஏன்னா அவங்க எங்களை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊக்கத்திற்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப நீ கம்பெனி நடத்தக்கூடிய மீட்டிங் அட்டன் பண்ணோம், 5:40 மீட்டிங் அட்டன் பண்ணோம். 5:40 மீட்டிங் யார் ஒரு அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய வெற்றி உறுதி. என்ன காரணம், யாருன்னா எங்க அம்மா எல்லாருமே உதாரணம் தான். நான் உதாரணம் சொல்லிக்குவேன். 5:40 நம்ம அலாரம் வச்சுக்கோ, முதல்ல கொஞ்சம் வச்சா போதும். அடுத்தபடி நம்மளை அறியாமலேயே 5:30 மணிக்கு முடிப்பு வந்துடும். 5:30 6:50 வரைக்கும் நம்ம மீட்டிங் போகும். அதுல எல்லா கருத்தும் கிடைச்சிடும். ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்குது, பிசினஸ் நாலேஜ் கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன தேவையோ கொடுத்துட்றாங்க. ஈவினிங் 8:30 மணிக்கு கம்பெனி மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நம்ம ஃபுல் பிரீஃப் எல்லாம் கிடைச்சிடும்.
மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அந்த நம்ம லேடிஸ் மேல இருக்கு அதுலயும் இப்ப எல்லாம் கிடைச்சிருது. இன்னைக்கு சண்டே ஈவினிங் 8:30 மணிக்கு ரமேஷ் வந்து அழகு ப்ரோக்ராம் எடுக்க போறாரு. அதாவது 2 மணிக்கு வந்து அப்டேட் கவனிங் எடுக்க போறாங்க. எல்லாரும் கவனிங்க. அப்ப எல்லாம் நம்ம நாலேஜ் கிடைச்சே இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே 1 hour பண்ணா போதும். 1 hourல பொதுமக்களை பார்த்து அவங்கள பேசி பிளான காமிக்கலாம். அதுவே பிளான் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் புக்கு லான்ச் பண்ண போறோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அழகா வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டீம் புக்கு கொடுக்கும்போது சீக்கிரம் டெவலப் பண்ணலாம். எல்லாமே நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம நெகட்டிவ் இல்ல, ப்ராடக்ட்டும் பாசிட்டிவா இருக்கு, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு, மக்கள் பாசிட்டிவா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் டீம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் சார், மிஸ்டர் கண்ணன் சார், பழனிசாமி சார் இவங்க பாத்தீங்கன்னா சிறு அச்சீவ், அதாவது 10,000 more than 10,000 அச்சீவ் வந்திருக்காங்க. 10,000 சம்பாதிச்சிருக்காங்க. நான் கோல்டா இருக்கேன். அடுத்து இந்த 10,000 இல்லாம 5,000 பேர் சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா கீழே, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஊராம்படி ஊட்டி வந்தா தாங்கள் தாமா வந்து உதாரணம் சொல்லுவாங்க. அது நெட்வொர்க்ல உண்மை. நம்ம ஆரம்பத்துல எப்படி எஃபெக்ட் போடுறோமோ ஒரு ஒன்று ஒரு 1 year அதாவது எஃபெக்ட் போட்டுட்டீங்கன்னா நம்ம லைஃப் தான் சொன்னாங்க பேசிவ் இன்கம், அந்த இன்கம் அடையக்கூடிய வாய்ப்பு நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 40 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டாங்க. அது எப்படி அடைய போறது நம்ம கையில தான் இருக்கு. கம்பெனி எடுத்து வச்சுட்டாங்க, பிளான கொடுத்துட்டாங்க, டீல்ஸ் வழி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா 40 கோடி நம்ம கையில் தான். என்னுடைய வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. எலிக்சர் மீட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேலம் பாலா சார். ஆர்வயர் நண்பர், அருமை நண்பர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ண வாங்கன்னா கூப்பிடல, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க விருப்பம் இருந்தா வாங்க, இல்லாட்டி வேணாம். ஒரே ஒரு சேசட் கொடுத்தார், ஒரே வார்த்தை, நல்ல ஒரு மாற்றங்கள். அதன் விளைவாக கொஞ்ச நாள் அப்படியே பயணிச்சோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி டீம்ல பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார், ஹெச்எம் சார் அண்ட் பாலா சார், இவங்க வழிநடத்தினுடைய விதம். நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல கோல்டு அச்சீவர். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சில்வர் அச்சீவ்மெண்ட் முடிச்சு சில்வர் அச்சீவர் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் சில்வர் அச்சீவர் முடிக்கிறது பக்கமா இருக்காங்க. அடுத்தடுத்து வெகு விரைவில் பிளாட்டினம் அச்சீவருக்கு வருவோம். அவங்களையும் கோல்டு அச்சீவரா மாற்றுவோம். தேங்க்யூ சார். பேச வாய்ப்பு நன்றி. வணக்கம். ஒரு டெஸ்டிமனி மட்டும் சொல்லிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்கவங்க, அவங்க வயசு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்களுக்கு வந்து முட்டி கீழே, அதாவது இடுப்பு கீழே வந்து வலி, ஃபுல் கால் வலி இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சிச்சுவேஷன் வந்து நம்மளோட ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்க. நான் கேட்கல, நான் மறு கொடுக்க போயிருந்தேன். யோசனை பண்ணாங்க, 6,000 ரூபான்னு யோசனை பண்ணாங்க. அதான் பொருள் தான் 6,300, இந்த வேலையை வச்சு சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு 4 சைஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு சைஸ் தான் பண்ணாங்க. நீங்க 10 நான் கடன் வாங்கி வச்சிருந்தேன். நான் இப்போ எடுத்துக்காங்க அந்த 4 சைஸையும் எடுத்து முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடுப்பு கீழே உள்ள பெயின், அதாவது வெரிகஸ் வெயின் சொல்லுவாங்க இல்லையா, நரம்பு சிறப்பா இருக்கும், அந்த பெயின் குறைஞ்சி போயிடுச்சு. அடுத்தது 3 ஜாயின் வலியும் குறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை தலைவலி, அடிக்கடி சைனஸ் பிரச்சனை வரும். அப்ப அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கு. பீரியட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஃபுல் பெயின் இருந்துருக்குமா. நம்ம ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்போதும் போல நார்மலா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ பெயின் இருக்கு சொல்லிட்டு திருப்பி 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. நேற்று அவங்க ஆர்டர் போட்டிருக்கேன். அப்ப இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் அமேசிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உங்க நம்புறமோ இல்லையோ, ப்ராடக்ட் நம்பி கொடுத்தோம்னா ரிசல்ட் கணக்கு முடியா வந்துட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச் சார். பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்.